அயோத்தியா, மதுரா, மாயா, காஷி, காஞ்சி, அவந்திகா, புரி, துவாரவதி சேதி சப்தைதே மோக்ஷதாயகாக. பாரதத்தில் இருக்கும் எத்தனையோ திருத்தலங்களுக்குள்ளே ஒரு 7 திருத்தலங்கள் மோட்சத்தையே வழங்கக்கூடியவை என்று போற்றப்படுகின்றன. அயோத்தி, மதுரை, ஹரித்வாரம், காஷி, காஞ்சிபுரம், உஜ்ஜைன், துவாரகை என்று இந்த 7 திருத்தலங்களும் கொண்டாடப்படுகின்றன. அதில் நாம் தற்போது மாயா என்று அழைக்கப்படுகிற ஹரித்வாரம், அந்த ஹரித்வாரத்திலிருந்து புறப்பட்டுதான் ஹிமாச்சல பர்வதத்தில் ஏறி பத்ரிகாசிரமத்தை நோக்கி செல்ல இருக்கிறோம். இப்படி போகும்பொழுது நம்முடைய பாதையை ஒட்டியே கங்கை நதி ஓடிக்கொண்டிருப்பாள். ஒரு பக்கத்தில் பெரிய உயர்ந்த மலை இருக்கும், இந்த பக்கத்தில் பார்த்தோம் என்றால் மிக ஆழமான பள்ளத்தாக்கு, அதுக்கு கீழே கங்கை ஓடிக்கொண்டிருப்பாள். அதற்கு நடுவிலே தான் பேருந்துகள், ஜீப்பு, பஸ்ஸு என்னென்ன போகிறதோ எல்லாம் செல்லுகின்றன. நமக்கு போகும்போதே மிகவும் பயமாகத்தான் இருக்கும். நமக்கு இப்படியெல்லாம் சின்ன பாதையில் ஓட்டி பழக்கம் கிடையாது. சில இடங்களில் ரொம்ப ஆபத்தான திருப்பங்கள் எல்லாம் இருக்கும். இன்னும் சொல்ல போனால் சில இடங்களில் அந்த வண்டியினுடைய சக்கரம் தெருவில் அந்த வீதியிலேயே இருக்காது, ரோடிலேயே இருக்காது. ரோடை விட்டு சக்கரம் கொஞ்சம் வெளியில் போயிட்டு மறுபடியும் ரோடில் வந்து சேர்ற இடமெல்லாம் கூட உண்டு. அதை போல எத்தனையோ அதிர்ச்சியான நிகழ்வுகளை பார்க்கலாம். ஆனால் பத்ரிகாசிரமத்து பெருமான் நாராயண பெருமானை தரிசிக்க வேண்டும் என்கிற ஆசையோடு லட்சக்கணக்கான ஜனங்கள் வருடந்தோறும் வந்து கொண்டுதான் இருக்கிறார்கள். பகவானும் அனைவரையும் பத்திரமாக பார்த்து அழைத்து கொண்டு போகிறார். நாமும் அந்த பிரயாணத்தில் தான் தொடங்குகிறோம். முதல்ல ஹரித்வாரம் முக்தி தரும் க்ஷேத்திரங்களுக்குள்ளே ஒன்று. அங்கு பகவானையும் கங்கையையும் தரிசித்துக் கொண்டு மேலே ஏறத் தொடங்கினோம் என்றால் கொஞ்ச தூரத்தில் ஹிருஷிகேசம் என்கிற ஊர் வருகிறது. இங்கு பல ரிஷிகளும் இருந்து தவம் செய்தபடியால் இந்த இடத்துக்கு ஏற்றமுண்டு. அங்கிருந்து புறப்பட்டு மேலே சென்றோம் என்றால் முதல் திவ்ய தேசம் கண்டம் என்னும் கடிநகர் என்று சொல்லப்படுகிறது. இன்றைய காலத்தில் இதற்கு தேவப்பிரயாக் என்று பெயர் சொல்லப்படுகிறது. பிரயாக் என்று சொன்னாலே சேர்க்கை, 2 நதிகள் சேரக்கூடிய இடத்தை தான் கான்ஃப்ளூவன்ஸ் அப்படின்னு சொல்றாளோ இல்லையோ, அதைத்தான் பிரயாகை என்று தெரிவிப்பார்கள். எந்த நதி எதோடு சேருகிறது என்றால் ஒரே நதி அலகநந்தா என்று மேல பத்ரிகாசிரமத்திலிருந்து தொடங்கி கீழ் நோக்கி அலகநந்தா என்கிற நதி ஓடி வருகிறாள். அந்த அலகநந்தா நதியில் வெவ்வேறு நதிகள் வந்து ஆங்காங்கு கலக்கின்றன. ஒவ்வொன்றும் ஒவ்வொரு பிரயாகை என்று சொல்லப்படுகிறது. முதல்ல அலகநந்தா வரும்பொழுது விஷ்ணு பிரயாக் என்பது முதல். இப்படி என் சொல்றது மேலிருந்து கீழே இறங்கி வர வழி. நாம கீழே இருந்து மேலே ஏறி போறோம். ஆனா கங்கை மேலிருந்து கீழே ஓடி வருகிறாளே, அலகநந்தா என்பவள் பத்ரியிலிருந்து கீழ் நோக்கி வரும்பொழுது முதலிலே விஷ்ணு பிரயாக் என்கிற இடத்தில் தௌலி கங்கா, தௌலினா ரொம்ப தூய்மையானதுன்னு அர்த்தம். அப்படி தூய்மையான மற்றொரு கங்கைன்னு பெயர் பெற்ற நதி வந்து விஷ்ணு பிரயாகையிலே சேருகிறாள். அங்கிருந்து மற்றும் இன்னும் கொஞ்சம் தூரம் கீழே வந்தோம்னால் நந்த பிரயாக் என்று இருக்கிறது. அங்க நந்தாகினி என்று ஒரு நதி வந்து கங்கையோடு கலக்கிறாள், அலகநந்தாவோடு கலக்கிறாள். அங்கிருந்து மேலும் வந்தோம் என்றால் கர்ணப்பிரயாக், அங்க பிண்டார் கங்கான்னு இன்னொரு நதி. தௌலி கங்கா, நந்தாகினி, பிண்டார் கங்கா. பிண்டார் கங்கா வந்து சேரக்கூடிய இடம்தான் கர்ணப்பிரயாகைன்னு சொல்லப்படுகிறது. இது 3வது பிரயாகை. இன்னும் கீழே வந்தோம்னால் ருத்ர பிரயாக். அங்குதான் அந்த பக்கத்திலிருந்து கேதார்நாத்திலிருந்து ஓடி வருகிறதே மந்தாகினி என்கிற நதி, அது வந்து கலக்கக்கூடிய இடம்தான் ருத்ரப்பிரயாக்னு சொல்லப்படுகிறது. அதை தாண்டி 5வது கீழே முதல் ஏறி போகும்போது முதல் மேலிருந்து கங்கையினுடைய ஓட்டத்தில் கடைசியா வரக்கூடிய பிரயாகை, மலைக்குள்ள கடைசி பிரயாகை தான் தேவப்பிரயாக் என்று அழைக்கப்படுகிறது. தேவன் பகவான் ஸ்ரீமன் நாராயணன், அவனுடைய பெயராலேயே இந்த இடத்தில் நதிகள் சேருகிறபடியால் பிரயாகை என்று பெயர் ஏற்பட்டுள்ளது. இங்கு எந்த நதி சேருகிறது என்றால் பாகீரதி என்கிற ஒரு நதி. அது எங்கேயோ உத்தராகண்ட் மாநிலத்துக்குள்ள கங்கோத்ரின்னு இருக்கே, அந்த கங்கோத்ரியிலே உண்டாகி ஒரு புறம் பாகீரதி என்கிற நதி இப்படி வடக்கிலிருந்து தெற்கு நோக்கி ஓடி வருகிறாள். இன்னொரு பக்கம் பத்ரியிலிருந்து அலகநந்தா என்கிற நதி கிழக்கிலிருந்து மேற்கு நோக்கி ஓடி வருகிறாள். இந்த 2 நதிகளும் சேரக்கூடிய இடம்தான் தேவப்பிரயாக் என்று அழைக்கப்படுகிறது. 5 பிரயாக், பத்ரி மலையில் இருக்கக்கூடிய 5 பிரயாகங்களுக்குள்ளே இதுதான் கீழே முதலில் இருக்கக்கூடிய பிரயாகை. மேல் நோக்கி செல்லும் பொழுது மேலேந்து வந்தோம்னா கடைசி பிரயாகை. இதுக்கப்புறம் எத்தனையோ நதிகள் யமுனையோடு கலக்கிறாள். அதுக்கப்புறம் திரிவேணி சங்கமம் இருக்கிறது, பிரயாக்ராஜ் என்று சொல்லுகிறோமே.
பல பிரயாகைகள் கங்கையிலே உண்டு. ஆனா இந்த பத்ரி மலையை தாண்டுவதற்குள்ளேயே இந்த 5 பிரயாகைகளும் வருகின்றன. அதுல முதலில் இருக்கக்கூடியது ரிஷிகேசத்திலிருந்து ஒரு 45 மைல் தூரத்தில் சுமார் 1700 அடி உயரம், கடல் மட்டத்தை விட 1700 அடி உயரம். கம்பேர் பண்ணோம்னா பத்ரி இருப்பது 10-11 அடி உயரத்தில் பத்ரிகாசிரமம் இருக்கு. இது 1700 அடி உயரத்திலே இருக்கிறது. இந்த இடத்துக்கு தேவப்பிரயாக் என்று பெயர். ஒன்று, பிரயாகுனா சேர்க்கை. தேவன் பகவான் நாராயணன், நாராயணனுடைய பெயரால் நாராயணனோடு தொடர்புபட்ட நதி பாகீரதி, அலகநந்தா என்கிற 2 நதிகளும் சேருகிறபடியாலே இந்த இடத்துக்கு தேவப்பிரயாக் என்று பெயர் ஏற்பட்டது. பார்ப்பதற்கே ரொம்ப அழகான ஒரு இடம். எப்படி இருக்கும்னால் 2 நதிகள் சேருகின்றன. சேர்ற இடத்துல அப்படி ஒரு முக்கோண வடிவம் இருக்கும் அல்லவா, அந்த இடத்திலேயே படித்துறை கட்டி வைத்திருக்கிறார்கள். நாம பேருந்திலிருந்து இறங்கி ஒரு 50-100 படி இறங்கி போகணும். இறங்கி போனோம்னா நல்ல அழகான படித்துறை. அந்த படித்துறை எங்க இருக்குன்னால், நாம் ஒரு இடத்துல நடுவுல ஒரு மலை இருக்கும். அந்த மலைக்கு இந்த பக்கத்திலிருந்து அலகநந்தா ஓடி வருவாள், இந்த பக்கத்திலிருந்து பாகீரதி ஓடி வருவாள். அதுல ஒரு ஆச்சரியம் என்னன்னால், அலகநந்தா ஆறு செவப்பான தண்ணீரோடு இருக்கும், பாகீரதி பச்சை வண்ணத்தோடு ஓடி வருகிறாள். 2 கலக்கணும் இல்லையோ, கலந்தா 2 மிக்ஸ் ஆயிடும் நாம நினைப்போம். ஆனா அப்படி ஆகாது. 2 தண்ணீரும் கலக்கும் போது அந்த இடத்துல மேலேருந்து ஏரியல் வியூ பார்த்தேனால் அதுல ஒரு கோடு தெரியும். இந்த சிவப்பு ஜலம் சிவப்பாவே ஓடிட்டு இருக்கும், பச்சை பச்சையாவே ஓடிட்டு இருக்கும். 2 அப்படியே கலந்து பக்கத்துல கொஞ்சம் தூரத்துக்கு ஓடிக்கொண்டே செல்லுகிறார்கள். அப்படி ரொம்ப அழகான ஒரு காட்சி. பாகீரதி வேகத்தோடு வரக்கூடியவள். ஏன்னா மேலேந்து வந்து கங்கோத்திரியில விழுந்து பூலோகத்துல ஓடி வருகிற கங்கை வேகத்தோடு ஓடி வருகிறாள். இன்னொரு பக்கம் அலகநந்தா நிதானமா, சிவப்பா இருக்கிற தண்ணி கொஞ்சம் நிதானமா வரும். பாகீரதி பச்சையா இருக்கிற தண்ணி வேகமா ஓடி வரும். 2 கலந்தா என்ன, உடனே சுழல்கள் எல்லாம் ஏற்படும். பல இடத்துல முட்டி மோதிக்கொண்டு பாறைகளை தாண்டி கொண்டு கங்கை நதியாக சேர்ந்து ஓடுகிறார்கள். அப்படி ரொம்ப அழகான ஒரு இடம்தான் தேவப்பிரயாக் என்கிற இடம். இந்த இடத்துக்கு திவ்ய தேசங்களின்படி பெயர் பார்க்கும் பொழுது கண்டம் என்னும் கடிநகர் என்று பெயர் சொல்லப்படுகிறது. கண்டம் அப்படின்னா ஒரு பகுதி என்று பொருள். பூலோகத்தில் ஒரு உயர்ந்த பகுதி இந்த ஹிமாச்சலம் என்பது. அந்த ஹிமாச்சலத்தில் மிக உயர்ந்த பகுதியா இந்த தேவப்பிரயாக என்கிற இடம், பாகீரதியும் அலகநந்தையும் சேரக்கூடிய இடம். அப்ப கண்டம் பூமியினுடைய மிக உயர்ந்த பகுதி என்று கொண்டாடப்படக்கூடியது கடிநகர். கடின நல்ல நறுமணம் மிகுந்தது. இங்க இருக்கிற சோலைகள் பூக்களினால எப்பவுமே நல்ல நாற்றத்தோடு இருக்குமாம். அதனால கண்டம் என்னும் கடிநகர் என்று இந்த ஊருக்கு பெயர் சொல்லப்படுகிறது. அப்ப ஒரு பெயர் காரணம் தேவன் நாராயணன். அந்த நாராயணனுடைய தொடர்புபட்ட நதிகள் பிரயாகை சேருகிறபடியால தேவப்பிரயாகன் அர்த்தம். இன்னொரு அர்த்தம் உண்டு. இந்த இடத்தில் பிரம்மா பல யாகங்களை செய்திருக்கிறார்களாம். அப்ப தேவன் நாராயணனை குறித்து பிரயாக், யாகுனா யாகம்னு அர்த்தம். நன்றாக செய்யப்பட்ட யாகம். நாராயணனை குறித்து இந்த இடத்துல பிரம்மாவே யாகங்களை செய்தாராம். அதனால் தேவப்பிரயாகை என்று பெயர் ஏற்பட்டிருப்பதாகவும் சொல்லுகிறார்கள். இந்த இடத்துல பல ரிஷிகள், பரத்வாஜர் என்று ஒரு ரிஷி, அவர் இந்த இடத்தில்தான் தவம் செய்து சப்த ரிஷிகளுக்குள் ஒருவராக ஆனார். 7 சப்த ரிஷிகள், வசிட்டர்வா முதலான ரிஷிகள் எல்லாம் சொல்றோமே, அந்த சப்த ரிஷி பதவியை அடைவதற்கு பரத்வாஜர் என்கிற முனிவர் இங்கிருந்துதான் தவம் செய்தார் என்றும் இந்த இடத்துக்கு பெருமை சொல்லப்படுகிறது. அப்ப தொன்று தொட்டு பெருமானுடைய ஸ்ரீபாத தீர்த்தம் வருகிறபடியால் ரொம்ப ஏகாந்தமான இடம். கூட்ட நெரிசல் இன்னைக்கு வேணா நிறைய கூட்டம் எல்லாம் இருக்கலாமே தவிர அந்த காலத்தில் என்ன இருக்க போறது? அப்ப தனிமையை வேண்டக்கூடியவர்கள் யாரெல்லாம் தியானம் யோகத்தை வளர்க்க வேண்டும் என்று ஆசைப்பட்டார்களோ அந்த ரிஷிகள் எல்லாம் இந்த ஹிமாச்சலத்தில் வந்துதான் தவம் செய்வார்களாம். விஸ்வாமித்திரர் ஹிமாச்சலத்தில் தவம் பண்ணியிருக்கிறார். எத்தனையோ ரிஷிகள் செய்திருக்கிறார்கள். ஏன் பாண்டவர்களே இந்த இடத்துக்கு வந்ததாக சொல்லப்படுகிறது. பாண்டவர்கள் தங்களுடைய உறவினர்களை எல்லாம் அழித்துத்தானே ராஜ்யத்தை பெற்றார்கள். அதுதான் அர்ஜுனனுக்கு மிகுந்த வருத்தம். குருன ஹத்வாஹி மகானுபாவான் ஸ்ரேயோ போக்தும் பைக்ஷம் அபீஹலோகே யானேவ ஹத்வா ந ஜிஜீவிஷாமஹா தேவஸ்திதா பிரமுகே தார்த்தராஷ்டிராக. கண்ணனிடத்தில் அதைத்தான் அர்ஜுனன் சொல்லி புலம்பரார் கீதை முதல் அத்தியாயத்தில். கண்ணா, ராஜ்யத்துக்காகத்தான் நாங்கள் யுத்தம் செய்வதற்காக வந்தோம். ஆனா என்ன துர்தசை பார்த்தாயா? நான் ராஜ்யத்தை அடைந்தால் முதல்ல யார் சந்தோஷப்படுவா? பீஷ்மர் என்னுடைய தாத்தா, துரோணர் என்னுடைய ஆச்சாரியன், என்னுடைய தாத்தா, சித்தப்பா, பெரியப்பா, சின்ன அண்ணா, பெரிய அண்ணா எல்லாரும் இருக்காளோ இல்லையோ. உறவினர்களுடைய ஆனந்தத்துக்காகத்தான் ஒருவன் ராஜ்யத்தையே அடைகிறான். ஆனா என்னுடைய நிலையை பார்த்தையா? அந்த உறவினர்களை கொன்னாத்தான் எனக்கு ராஜ்யமே கிடைக்கும். யாரை கொன்றால் நாங்கள் வாழவே ஆசைப்பட மாட்டோமோ அவர்கள்தான் எதிரில் இருக்கிறார்கள்.
யாருடைய ஆனந்தத்துக்காக ஒரு மனிதன் பணம் சம்பாதிப்பான்? பெரிய ராஜ்யம் சுகபோகம் வேணும்னு யாருக்காக? தனக்காக மட்டுமல்லவே, உறவினர்களுக்காகத்தானே ஆசைப்படுவான். அந்த உறவினர்களை கொன்னு அவர்கள் ரத்தம் தோய்ந்த சிம்மாசனத்துல தான் நான் உட்காரணும்னால் இது எனக்கு நல்லதாகவே படவில்லையே, பயமா இருக்கு. இது தர்மமா அதர்மமானு அர்ஜுனன் கேட்க, இல்லை இது தர்ம யுத்தம் தான், உனக்கு இது கடமை என்று அர்ஜுனனுக்கு கண்ணன் கீதையிலே உபதேசித்தார். அப்படி உறவினர்களை கொன்றால் குலக்ஷய கிருதம் தோஷம், தன்னுடைய குலத்தின் அழிவுக்கு தானே காரணமென பாடிய ஒரு தோஷம் ஏற்பட்டது பாண்டவர்களுக்கு. அப்ப மார்க்கண்டேயர் என்கிற ஒரு ரிஷி, அந்த ரிஷியினிடத்திலே போய் என்ன செய்வது, எப்படி பிராயஷ்சித்தம் செய்வதுன்னு கேட்டார்களாம். அப்ப இந்த தேவப்பிரயாக என்கிற இடத்துக்கு போய் அங்கு கங்கையிலே நீராடினீர்கள் என்றால் இந்த பாபம் விலகும் என்று மார்க்கண்டேயர் சொன்னார். அப்ப பாண்டவர்களே இந்த இடத்துல வந்து தவம் செய்தார்கள். இந்த இடத்துல குளித்து நீராடித்தான் தங்கள் பாபங்களை போக்கிக் கொண்டார்கள். அப்படி கங்கைக்கு இருக்கக்கூடிய பெருமை. கங்கையில குளிக்கும் பொழுது மனசுல பணிவு இருக்கணும். என்னை ஆள்பவர் திரிவிக்கிரம பெருமான், எனக்கு தலைவன் திரிவிக்கிரமன், அந்த திரிவிக்கிரமனுடைய ஸ்ரீபாத தீர்த்தம் இந்த கங்கை என்று புரிந்து கொண்டு கங்கையில மூழ்கினால்தான் பாபம் போகும். இல்லாட்டா அதுக்குள்ள எத்தனையோ மீன் ஆமை எல்லாம் வாழ்ந்து கொண்டுதானே இருக்கிறது, மீனுக்கெல்லாம் மோட்சமா கிடைக்கிறது? அப்படி கிடையாது. அந்த ஞானத்தோடு எவன் குளிக்கிறானோ அவனுக்கு பாபங்களை கங்கை போக்கி கொடுக்கிறாள். எத்தனை லட்சம் பேர் வந்தாலும் போக்கக்கூடிய பெருமை உண்டு அந்த கங்கை. இந்த இடத்துல சேவித்துக் கொள்ளுகிறோம். இந்த இடத்தில் அன்னதானம் செய்வதும் மிகச் சிறந்ததுன்னு சொல்லப்படுகிறது. புராணத்துல ஒரு கதை, பல புராணங்கள், மத்ஸ்ய புராணம், பிரம்மாண்ட புராணம், கூர்ம புராணம், பல இடத்துல இந்த தேவப்பிரயாகையினுடைய புகழ் சொல்லப்பட்டுள்ளது. ஸ்வேதகேது என்று ஒரு அரசன் இருந்தானாம். அவன் இந்த உலகத்தில் இருக்கும்போது பெரிய தான தர்மங்கள் எல்லாம் பண்ணது கிடையாது. ஆனா ஏதோ தர்ம காரியங்களை செய்து வந்தான். யார் உபதேசம் பண்ணி அறிவுரை சொன்னாலும் அதை அவன் கேட்கவில்லை. கடைசியில இந்த உடலை விட்டு சொர்க்கத்துக்கு போனா ஒரே பசி, சோரே கிடைக்கவில்லை. அப்ப அங்க பிரம்மாவிடத்துல கேட்டார், ஏன் சோறு கிடைக்கலன்னு? நீ கீழ் உலகத்துல யாருக்கு அன்னதானம் பண்ணல, அதனால இங்கு வந்தால் சோறு கிடைக்கவில்லை. கீழ் உலகத்தில் நீ யாருக்கு எதை கொடுத்து உதவி இருக்கிறாயோ அந்த போகங்கள் தான் உனக்கு இங்க பல மடங்காக கிடைக்கும். நீ தானமே பண்ணதில்லையே, அதனால கிடைக்காதுன்னு தெரிவித்தாராம். அப்ப பயந்து போய் என்ன பண்றதுன்னு கேட்டார். போ எங்கேயானு போய் பிரயாகையில குளிச்சு பாருன்னு பிரம்மா சொன்னார். வந்து தேவ பிரயாகையில குளிச்சா அப்பவும் இவனுக்கு பசி தீரவில்லை. கடைசியில அகஸ்திய முனிவர் அந்த பக்கம் வந்தவர், நீ அன்னதானம் செய்ய வேண்டும், அதை பண்ணாயினா தான் இந்த இடத்துல அன்னதானம் செய்வது மிக உயர்ந்தது, செய்தால் உன் பாபங்கள் விலகி உனக்கு சோறு கிடைக்கும்னு தெரிவித்தார். சரி அன்னதானம் பண்ணணும், எப்படி பண்றது? என்கிட்ட காசு ஒண்ணும் கிடையாது, சோறும் கிடையாது. என்னால் உன்னுடைய புண்ணியங்கள் அனைத்தையும் ஒரு மோதிரமாக வடிவமைத்து அதை எங்கிட்ட கொடுன்னு சொன்னாராம். அவனுடைய என்னென்ன கொஞ்சம் புண்ணியம் பண்ணிருந்தானோ அதை சேர்த்து ஒரு மோதிரமா ஆக்கி அகஸ்தியர் இடத்துல கொடுத்தார். அதை விற்று அந்த பணத்தை வைத்து அன்னதானம் செய்தாராம் அகஸ்தியர் அந்த தேவப்பிரயாகையிலே. அது பண்ண பிறகுதான் ஸ்வேதகேதுவுக்கு இன்பமான ஒரு போகம் கிடைத்தது, உணவு கிடைத்தது சொர்க்கத்தில் என்று புராணம் கூறுகிறது. அப்படி எத்தனையோ பெருமைகள் இந்த இடத்துக்கு உள்ளன. இங்கிருக்கக்கூடிய பெருமாள் நீலமேக பெருமாள் என்றும் புருஷோத்தமன், ஆழ்வாரெல்லாம் பாடும்போது புருஷோத்தமன் புருஷோத்தமன் என்று இந்த ஊர் பெருமானை பற்றி பாடுகிறார். நீலமேக பெருமாள், கருப்பான, நீலம்னு சொன்னா ப்ளூன்னு அர்த்தம் கிடையாது. சம்ஸ்கிருதத்துல நீலம் என்கிற சொல்லுக்கே கருப்பு என்றுதான் பொருள். அப்ப நீலமேகம், கருப்பான மேகத்தை போன்ற வண்ணத்தை உடையவன். வெளி வண்ணம் எதை காட்டுகிறது என்றால் அகத்தில் உள்ளது முகத்தில் தெரியும்னு சொல்லுவோம் இல்லையோ. கண்ணனுக்கு உள்ளுக்குள்ள நிறைய கருணை உண்டு. மனதில் இருக்கிற கருணையெல்லாம் கண்ணுல வந்து அப்படியே கருணையா வெளியில பொழிஞ்சு வருமா, அதனால உடலெல்லாம் கருப்பா மாறிடுத்தான். உள்ளுக்குள்ள கருணை அதிகமாக இருக்கிறபடியால் உடல் முழுக்க கருப்பாக மாறி இருக்கிறது. மேகம் எப்படி கொடுக்க நீர் இருக்கும் போது கருப்பா இருக்கும், நீர் தீர்ந்து போயிடுத்து, தண்ணீர் இல்லை, மழை பொழிய தண்ணீர் இல்லை என்றால் வெளுத்து போய்விடும். பகவான் என்னைக்குமே வெளுப்பது கிடையாது, எப்போதும் கருப்பாக இருக்கிறார் என்றால் கொடுக்க 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 இன்னும் நிறைய கருணை அவரிடத்தில் இருக்கிறது. அதனால நீலமேக பெருமாள், புருஷோத்தம பெருமாள்னு பெயர். கிழக்கு நோக்கி நின்ற திருக்கோலத்தில் பெருமாள் இருக்கிறார். தாயாருக்கு புண்டரீக வல்லித்தாயார் என்று திருநாமம். இவர்களுக்கே வேணி மாதவன், விமலா என்கிற பெயரும் வழங்கப்படுகிறது. இப்படி இந்த ஊர்ல பெருமாள் இருக்கார். ஆனா இது வெறும் நாராயணன் மகாவிஷ்ணுன்னு சொல்லக்கூடாது. இந்த பெருமானை சேவித்தோம்னால் ராமனுடைய வடிவத்திலேயே இங்கு பெருமான் இருக்கிறார். எதனால் ராமனாக இருக்கிறார்? ராமனுக்கும் இந்த தேசத்துக்கும் என்ன தொடர்புன்னு பார்க்க வேண்டுமே. அதை அடுத்த பகுதியிலே பார்க்கலாம்.